பழனி அடிவார பாதையில் ஆக்கிரமிப்புகளை முன் அறிவிப்பின்றி அகற்ற வந்த கோவில் அதிகாரிகளை கண்டித்து இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் படிவழி பாதையில் பல்வேறு சமுதாயத்திற்கு சொந்தமான மடம் உள்ளது. இதனை நகராட்சியில் அனுமதி பெற்ற பூஜ்ய பொருட்கள், பேன்சி பொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை மதியம் 12 மணியளவில் கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வந்த போது தேவஸ்தான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்களும் காவல்துறையினரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் லேசான தள்ளுமுடி ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து கடையை உடைக்கச் சென்றதால் கடைக்காரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். இதனால் டிஎஸ்பி தனஜெயன் உள்ளிட்ட காவல்துறையினர் இணை ஆணையர் மாரிமுத்துவை மீட்டு அழைத்துச் சென்றனர். மேலும் கடையின் உரிமையாளர்கள் வசந்த் என்ற இளைஞர் மடத்தின் மேல் பகுதியில் சென்று தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீக்குளிக்க முயன்ற நபரை போலீசார் மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். மேலும் பழனி வட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள், கோவில் அதிகாரிகள் ஏராளமானோர் முன்னிலையில் இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.